ராமராமா, சனிக்கிழமை 27ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 13ஆம் தேதி திரையோதசி திதி அனுராதா நட்சத்திரம் சாத்திய யோக கௌலவகரணம். இன்றைய விசேஷம் சனி மகாப்பிரதோஷம். ராகுகாலம் கார்த்தால 9லிருந்து 10:30 வரை, யமகண்டகா மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்று சனி மகா பிரதோஷம். இந்த நாளில் அவசியம் செய்ய வேண்டியவை என்ன? மகாப்பிரதோஷே சிவமர்ச்சயேத் அப்படின்னு திரையோதசி என்றைய தினத்துல சாயங்காலத்துல இருக்கோ அன்னைக்கு மகாப்பிரதோஷம்னு பேரு. அதுவும் சனிக்கிழமையில வரக்கூடியதான இந்த மகாப்பிரதோஷத்துக்கு மிகவும் சக்தி அதிகம். அதாவது பெரிய புண்ணிய காலமா சொல்லப்பட்டிருக்கு. மற்ற பிரதோஷங்களை விட இந்த சனி பிரதோஷத்துக்கு உயர்வான ஒரு தன்மையை புராணங்கள்லாம் சொல்றது. அப்படி இருக்கிறச்ச சனி பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை கட்டாயம் நாம் பூஜிக்கணும். கோவிலுக்கு போகணும், முடியலன்னா வீட்டிலேயே சிவாராதனம், சிவ விக்கிரகத்தை வச்சுட்டு பூஜை பண்றது, ருத்ரஞ்சபகம் சொல்றது, சிவ ஸ்தோத்திரங்களை சொல்றது, அல்லது படங்களுக்கு பில்வங்களை வாங்கி அர்ச்சனை பண்றது. இன்னைக்கு உபவாசம் இருக்கணும்னு சொல்லப்படுறது. கார்த்தாலேருந்து சாப்பிடாம இருந்து சாயங்காலத்துல மகாப்பிரதோஷ சமயத்துல குளிச்சுட்டு சுத்தமாக இருந்துட்டு சிவனை பூஜை பண்ணி சிவனுக்கு நிவேதனங்கள் பண்ணி, அதிலும் கத்திரிக்காய் சாதம் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி, அப்படி சிவனை ஆராதனம் பண்ணி அர்க்ய பிரதானங்கள் கொடுத்து அப்புறம் ராத்திரியில சாப்பிடணும். ராத்திரியில சாப்பிடலாம், ராத்திரியும் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறமா பிரதோஷ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படி பிரதோஷ விரதம்னே இதுக்கு பேரு. அதுவும் சனி பிரதோஷத்துல மற்ற பிரதோஷங்கள்ல இந்த விரதம் பண்ணி பூஜை பண்ண முடியலனாலும் சனி பிரதோஷத்தன்னைக்கு இந்த மாதிரி உபவாசம் இருந்து நிறைய தானங்களை கொடுத்து, அன்னதானங்கள், வஸ்திரதானங்கள், ஸ்வர்ணதானம், ஏதோ எத்கிஞ்சிது யதாசக்தி தானங்கள், இதெல்லாம் ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் வேத விற்பன்னர்களுக்கும் அப்படி தானங்களை அளித்து இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனால பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் அஷ்டைஸ்வரிய சமிருத்தி ஏற்படும், நல்ல அறிவானது ஏற்படும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ராமராம்.